வணக்கங்க. நான் அன்றைக்கி புடலங்காய் கூட்டு பொரியல் செய்ய போகிறேன். கடலப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து கழுவி அலசி 1 மணி நேரம் ஊற வச்சுருவோம். புடலங்காயை தோல் நீக்கி கட் பண்ணிடுவோம். இப்போ தோல் நீக்கியாச்சு. காயை கட் பண்ணிடுவோம். உள்ளே இருக்க விதையை தூர எடுத்துருவோம். குட்டி குட்டியாக கட் பண்ணிடுவோம். இப்போ காயை கட் பண்ணியாச்சு. குக்கரில் தட்டிடுவோம். ஊற வச்ச கடலப்பருப்பு தண்ணியோடு உள்ளே ஊற்றிடுவோம். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருவோம். குக்கர் மூடி போட்டு 3 விசில் வர வரை வெயிட் பண்ணுவோம். கடாயை அடுப்பில் வச்சுருவோம். கடாய் சூடானதை எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடானதை கடுகு உளுந்து சேர்த்துருவோம். கடுகு உளுந்து வெடித்ததை வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 உள்ளே தட்டி நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. குக்கர் 3 விசில் வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். பருப்பு வெந்துருச்சான்னு பார்ப்போம். தண்ணி வடிகட்டிடுவோம். கடாயில் தட்டி நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ வடிகட்டின தண்ணி, காய் வேக வச்ச தண்ணி அதை கொஞ்சம் உள்ளே ஊற்றிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுருவோம். தேங்காய் துருவல் லாஸ்ட்டில் போடுறதுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ காய் ரெடி. தேங்காய் துருவல் உள்ள தட்டி நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. புடலங்காய் கூட்டு பொரியல் ரெடி. சாப்பாடோடு இது பரிமாறிடுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.